எங்க வீட்டு கோலு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல அதுக்கு படிக்கட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு பொம்மையெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே பேக்கிங்கோட இருக்கு. எல்லாமே பிரிச்சு அழகா அடுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார வச்சுதாங்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் பேக் டெக்கரேஷன்லாம் இன்னும் எதுவும் பண்ணல. என் ஹஸ்பண்ட் பண்ணி தரேன்னு சொன்னாரு. இதுதான் எங்க வீட்டு கோலு. இன்னைக்கு ஈவினிங் கோலு ஸ்டார்ட் பண்ணிட்டும் பூஜையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு பிரசாதமா நாங்க பொட்டுக்கடலை மாவு, சர்க்கரை, ஏலக்காய் போட்டு அரைச்ச பொட்டுக்கடலை மாவு தாங்க பிரசாதமா இன்னைக்கு நாங்க பூஜை பண்ணோம். எங்க வீட்டுல எப்பவுமே இந்த மாதிரி தான் செஞ்சு நாங்க பூஜை பண்ணுவோம். எங்க அம்மா வீட்லயும் வைப்பாங்க, எங்க ரிலேட்டிவ் எல்லார் வீட்லயுமே வைப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இந்த பிரசாதம் தாங்க இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டு கோலு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஸ்டார்டிங் நம்ம வீட்டு கோலு. எங்க வீட்டு கோலு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல அதுக்கு படிக்கட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு பொம்மையெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே பேக்கிங்கோட இருக்கு. எல்லாமே பிரிச்சு அழகா அடுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார வச்சுதாங்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் பேக் டெக்கரேஷன்லாம் இன்னும் எதுவும் பண்ணல. என் ஹஸ்பண்ட் பண்ணி தரேன்னு சொன்னாரு. இதுதான் எங்க வீட்டு கோலு. இன்னைக்கு ஈவினிங் கோலு ஸ்டார்ட் பண்ணிட்டும் பூஜையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு பிரசாதமா நாங்க பொட்டுக்கடலை மாவு, சர்க்கரை, ஏலக்காய் போட்டு அரைச்ச பொட்டுக்கடலை மாவு தாங்க பிரசாதமா இன்னைக்கு நாங்க பூஜை பண்ணோம். எங்க வீட்டுல எப்பவுமே இந்த மாதிரி தான் செஞ்சு நாங்க பூஜை பண்ணுவோம். எங்க அம்மா வீட்லயும் வைப்பாங்க, எங்க ரிலேட்டிவ் எல்லார் வீட்லயுமே வைப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இந்த பிரசாதம் தாங்க இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டு கோலு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஸ்டார்டிங் நம்ம வீட்டு கோலு.